நான் உங்கள் இனியா. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது மாங்காய் தொக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் சில நாள் வைப்பாங்க. நமக்கு வரும்போது பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐயோ, இன்னும் கொஞ்சம் வைக்க மாட்டாங்களான்னு நான் பல நாள் நினச்சிருக்கேன். உங்களுக்கும் இதை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுதா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு மாங்காவை வாஷ் பண்ணிவிட்டு இதை துருவி எடுத்துக்கலாம். மாங்காயை துருவி வச்சு இது தோலோடையே சேர்த்து போடலாம். இது நல்ல தோலாக தான் இருந்தது. அது கொஞ்சம் பால் வடிஞ்ச மாதிரி கருப்பாக இருக்குது, இல்லை ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னா வேணால் நம்ம தோலை சீவ வேண்டாம். இது எனக்கு தோல் நல்ல தோல் தான், அதனால் தோலோடு சேர்த்து சீவி எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். சிம்லே இருக்கட்டும், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், கருப்பாகிடக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறி இருக்கா, இந்த டைமில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆக விட்டுட்டு இதை பொடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இது ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லெண்ணெயை நல்லா தாராளமாக விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போடுறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்துக்கிறேன். இது கூடவே காயத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, வத்தப்பொடியும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாமா? ஆமாம், மஞ்சப்பொடி கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? மஞ்சப்பொடியில் இருக்கிற மருத்துவ குணங்களெல்லாம் எடுத்துட்டு அந்த வேஸ்ட்டை தான் நமக்கு மஞ்சப்பொடியாக பேக் பண்ணி வருதுன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்போ நம்ம மஞ்சப்பொடி யூஸ் பண்ணுறதுல நமக்கு என்ன பலன் இருக்குது சொல்லுங்கள்? மஞ்சப்பொடினா நம்மளே முழு மஞ்சளை வாங்கி காய வச்சு அதை இடித்து மெல்லில் கொடுத்து திரித்து வைக்கணும். அதில் தான் மருத்துவ பலன்கள் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் செய்ய எங்கே நேரம் இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? மாங்காய் பாருங்கள், நிமிஷத்தில் சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயம், கடுகு பொடியையும் ஒரு சின்ன பீஸ் அச்சு வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தோட பலனை பற்றி நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா விதமான சத்து, நார் சத்து எல்லாமே வெந்தயத்தில் அதிகப்படியாக காணப்படுது. அதை நம்ம எவ்வளோ முடியுமோ அதை நம்ம ஃபுட்டாகவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாங்காயில் இனிப்பு, புளிப்பு, உரைப்புன்னு எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மஞ்சப்பொடி உங்களுக்கு வேணும்னா இனியா ஃபுட்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, எல்லா விதமான மசாலா பொருட்கள், இட்லி பொடி, சிறுதானிய வகையில் செஞ்ச லட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.